எனி காம்ப்ளிமெண்ட்ஸ்? நீங்க எல்லாரும் அழகா இருக்கீங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? வெளியே வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் தனித்தனியா பூசணிங்க வாங்கி சுத்தி உங்க தலையிலே உடைக்கிறேன் நான். தலையிலேவா? நீங்க கொடுத்த டார்ச் எல்லாம் தலையில தானே இருக்கு. இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தபோது சே இவங்களுக்கு போல அவங்களே உள்ள வந்துக்கலாம்ப்பா. அப்படியா? ஆமா, ரொம்ப சந்தோஷம். 2010 கேம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு உங்க யாருக்கெல்லாம் தோணுச்சு? யார் சொல்ல விரும்புறீங்க ஃபர்ஸ்ட்? கேக்குறாரு சொல்லாதீங்கயா. சொல்லுங்கயா. எனக்கு பாரு அம்மா வந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கேன். பாருக்கு பதிலா சமாளிச்சிட முடியும் நினைக்கிறீங்களா? அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க. ஆமாண்ணே, அவங்க திட்டினா கூட நியாயமான விஷயத்துக்கு திட்டு வாங்கிக்கலாம்னு தோணுச்சுண்ணே. உங்க அம்மாவை பாராட்டுறதை ஏத்துக்க முடியாதா? இல்ல அப்படி கிடையாது. எவ்வளவோ நல்லது பண்ணலாம். இல்ல சார், அவர் சொன்னது நியாயமான விஷயத்துக்கு திட்டுறாரு. ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? சார் எனக்கு அமித் அவங்க ஒய்ஃப், அப்புறம் அவங்க டாக்டர் வேதா வந்திருந்தாவும் நல்லா இருந்திருக்கு சார். அப்படின்னு யார் சொன்னா? நீங்க தான் சொன்னீங்க. சரி, ஏஜ் கடந்த ஒரு மெச்சூரிட்டி நான் பார்த்தேன் அந்த குட்டி குழந்தைக்குள்ள. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற. உங்களுக்கு கிங் கம்முன்னு சொன்னாங்களா? ஆமா ஆமா. பாருக்கு என்ன சொன்னாங்க? சார் பிளேஃபுல் பாரு சொல்லிட்டாங்க சார் என்னைய. அதான் போய் சரிங்க சரிங்க. பிளேஃபுல் பாருவா? ஆமா. அதுக்கப்புறம் சீட்டிங் பாருன்னு சொன்னதா பேசிக்கிறாங்க. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். சார் சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. கேம்ல நான் கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு போடலாம்னு நினைச்சேன் சார். முடியாது. நீ கல்லாட்ட அடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. குழந்தையும் தெய்வம் ஒண்ணு இல்லம்மா. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா ஆல்ரெடி நிறைய அடைமொழி வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் சார். வேணாம் சார், இது வேண்டாமா? அப்படின்னா கேட்க போறீங்க? பட்டங்கள் ரொம்ப நல்லதுமா, அப்ப ஜனங்க மறக்க மாட்டாங்கம்மா. ஆமா. இது ஆமாவா? ஓ ஐயா. ஒரு கதையை படிக்கும்போது ஹீரோ எவ்வளவு மனசுல இருக்காரோ அதோட ஒரு படி மேல வில்ல நிக்கிறது இல்லையா? ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. சார் இந்த பாருங்க சார். நான் உங்களை ஹீரோ தான் சொன்னேன், நீங்க வில்ல நினைச்சிட்டீங்களா? இல்ல கைத்தட்டல். வீட்டாளுங்களாம் வந்தாங்க, வெளியே உங்க ஆட்டம் எப்படி இருக்கு அது ஏன் வாயால ஏன் சொல்லுவானே? யோ, அதுக்காக வாய் வாடிக்கிட்ட சொல்ல. அப்படிலாம் உங்களுக்கு நிறைய அட்வைசஸ் அவங்களோட ஒப்பீனியன் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு போயிருப்பாங்க இல்லையா? சாம்பார் ஆப்பு எனக்கு உடனே மாறிட்டாப்ல, ஆளே எப்படி மாறிட்டாப்லன்னு உங்களுக்கு யார தோணுது? சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன் பாரு. சார் நான் பாரு சொல்லுவேன் சார். நான் எந்த லவ் கேம் ஆடுறது மாதிரி எனக்கு தம்பி போயிரு. ஆனாப்பா சேர் எடுத்து மண்டையா பொளந்துரு. ரொமான்டிக்கா தான் என்கிட்ட பேசுற, கேம் பத்தி எதுவுமே பேச மாட்டேற அப்படின்றாங்க. நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வேற வந்து எனக்கு சிரிக்கிற வெக்கமா இல்ல? என்கிட்ட ஓப்பனாவே என்ன சொல்றாங்கன்னா, நான் இப்பெல்லாம் ரொம்ப பெண்மையா ஃபீல் பண்றேன். நான் கூட பேசுனதுல இருந்து உனக்கு புரியலைனாலும் பொத்திக்கு நீ வீட்டுக்கு. காலையில இருந்து மறுபடியும் நெகட்டிவ் பார்வை ஆயிட்டாங்க. இந்த சைடும் மக்கள் பார்த்தா நல்லா இருக்கும், நீ அது மட்டுமே பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்காது. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். இல்ல இது வந்து நான் கிடையாது, நான் வந்து ஒரு மாதிரி இப்படிதான் அப்படின்னு அவங்க பாதையை தேடி போறாங்க. நானும் டாடா கேஸ் காமிச்சு விட்டுருக்கேன் சார். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து யாருன்னா, நான் வந்து நமக்கு எதுக்கு சார் வம்பு? நம்ம இருக்க இடம் தெரியாம ரெண்டு போயிருவோம். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து சார் நான் வந்து கம்ருதீன் சொல்லுவேன் சார். கம்ருதீன் வந்து முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்தி எல்லாத்தையுமே அவர் வந்து ஒரு ரொம்ப கேமரா கான்சியஸா அவருடைய இமேஜ் எந்த விதத்திலையும் பாதிப்படைஞ்சிடக்கூடாதுன்றதுல அவர் கான்சியஸா இருக்காரு. நான் வந்து ஒரு வில்லனிக்கா தான் இருக்கிறேன். ஆமாவா இல்லையா ஏதாவது ஒண்ண மட்டும் சொல்லு. திரும்ப அவர் ரொம்ப ஒரு ஹீரோவாகவும் நான் வந்துதான் அவங்கள வந்து கன்ஃபியூஸ் பண்றேன் அப்படிங்கறத கடவுளே இவன் முடிக்க மாட்டான் போலடா பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு சார் திரும்ப. பட் ஆனா ஒண்ணுதாங்க, ஆவனா தான் ரெண்டு. he is trying to project himself as hero. என்ன இங்கிலீஷ்? அவர்தான் மாசு, அவர் வந்து ரொம்ப சாம் லவர் பாய். நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கிற இங்கிலீஷ் அறிவுக்கு ஹாலிவுட்ல தான் பிச்சை எடுக்கணும். நாங்களாம் தான் போய் வந்து அந்த அதுல வந்து விழுந்துட்டோம். வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற அப்படிங்கிற மாதிரியே வந்து ஒரு போர்வைக்குள்ள வந்து இருக்கிறாப்புல சார்.